தென்றல் தென்றல் வா வெளியே. தென்றல் தென்றல் உனக்கு என்ன தைரியம் தான் என் வீட்டு முன்னாடி வந்து என் பொண்ணு பெரிய சொல்லி கூப்பிடுவியா? ஐயோ 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 கொடுமையா, என்ன கொடுமை அது? அவனை வெட்டாம விட மாட்டேன். தென்றல் என்ன யாருமே ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க? அப்பா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அஸ்வின் மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். தென்றல் வாடி வெளியே. இது அஸ்வின் குரல் தானே? அஸ்வின் அஸ்வின் அஸ்வின். இல்ல தென்றல், எங்க போற? அப்பா அப்பா அஸ்வின்பா தேடி வந்திருக்கான்ப்பா. ஓஹோ, உன்னை தேடி வந்திருக்கானா? நீ மட்டும் இப்ப வெளியே போனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அஸ்வின் தென்றல், நீ மட்டும் இப்ப வெளியே போனேன்னு வச்சுக்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நீங்க என்ன வெட்டி போட்டாலும் பரவாயில்ல, நான் அஸ்வினை போய் பார்க்கத்தான் செய்வேன். ஓஹோ அப்படியா? உன்னை வெட்ட மாட்டேன், அவனை வெட்டி போட்டுருவேன். இது வரைக்கும் உங்க அப்பனை நீ உனக்கு பிடிச்ச மாதிரி தான் பார்த்திருக்க. இதுக்கப்புறம் இனிமே பிடிக்காத மாதிரி ஆக்கிறாத. படுவாய் பேலே, இப்படி அருவாள் தூக்கிட்டு நிக்கிறியே, என்னடா இது? ஒழுங்கா அவளை உள்ள போ சொல்லுமா. அடியே பாதகத்தி, உன்னை கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நல்லா இருப்ப உள்ள போடி. அப்பதான் நீ கூட எல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறேல. இப்ப உள்ள போறியா இல்லையா? தென்றல் நீ வெளியே வருவியா வரமாட்டியா? தென்றல் தென்றல் உள்ள போன்னு சொன்னேன். உனக்கு உங்க அப்பே முக்கியமா அந்த பிச்சைக்கார பையன் முக்கியமானு நீயே முடிவு பண்ணிக்க. தென்றல் உள்ள போயிருடி. நீ மட்டும் அவன் தான் முக்கியம்னு போனேன்னு வச்சுக்க, நீ உயிரோட இருப்ப. ஆனா அவன் உயிரோட இருக்க மாட்டியான். வேணாம்ப்பா வேணாம், நான் உள்ள போயிடுறேன். ஆச்சியப்பா இதெல்லாம் நல்லதுக்கு இல்லடா. தெரியுமா, எனக்கு தெரியும் இப்படி ஏதாச்சும் நடக்கலாம். அதுக்குத்தான் இவளுக்கு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் முடிவு பண்ணிருக்கேன். என்னடா சொல்ற? ஒரு வாரத்துலயா? மாப்பிள்ளை கீப்பிள்ள யாரும் பாக்கலையே. மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தாச்சு. என்னடா சொல்ற? மாப்பிள்ளை யாருடா? வேற யாரும் இல்ல, தென்றலோட மாமா தான். என்னடா சொல்ற? தென்றலோட மாமானா அந்த? ஆமா, என் பொண்டாட்டியோட தம்பி. எடுவிட்டவளே உனக்கு என்னடா ஆச்சு? புத்தி கிட்டி மலிகி பச்சா என்ன? இவளுக்கு என்ன வயசு, அவனுக்கு என்ன வயசு? இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஐக்கியமாடா நீ? பாவண்டா சின்ன பிள்ளை, அவளை போய் அவனுக்கு கட்டி வைக்கணும்ன்றியே. அவனே ஒரு ஊதாரி பையன், அவனுக்கு போய் கட்டி வைக்கணும்னு இப்படி ஒத்த கால நிக்கிறியே. ஆட்ட கேட்டுல முடிவெடுத்த? யார்கிட்ட கேட்கணும்? பெத்தவ நான் ஒருத்தி இருக்கேனே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேணாம்? அவ ஏன் பொண்ணு, அவளுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதுல நீ தலையிடாத. என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? ஏன்டா பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்? அம்மா பேசாம போமா, ஏதாச்சும் சொல்லிட பாரு. இன்னைக்கு அவன படுவாவி பாராட்டி சீராட்டி வளர்த்தவன் நானு. என்னையவே யாருன்னு கேட்டுட்டு போறியான்ல? யாரு நான் கேக்குறேன், யாருன்னு நான் யாருன்னு உனக்கு இப்ப தெரியும்டா. தென்றல் என்ன வேணும் உனக்கு? தென்றல் தென்றலை கூப்பிடு. என்ன தைரியம்டா உனக்கு? என் வீட்டு முன்னாடி வந்து என் பொண்ணவே கூப்பிட சொல்லி ஏன்ட்டே சொல்லுவேன். என்ன உன் பெண்ண வனைய கூப்பிட சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரனையா கூப்பிட சொல்லுவேன்? எவ்வளவு திமிருடா? அதான பிச்சைக்கார பையன், உனக்கு இவ்வளவு திமிரா? ஆஹா, திமிர் இருக்கிறதுக்கு பிச்சைக்காரன் பணக்காரன்றது தேவையில்ல. சோறு நல்ல உப்பு போட்டு திண்டா போதும். எனக்கு என்ன பேச்சு? அப்படி தாயா பேசுவேன். போய் உன் பொண்ணை கூப்பிடு. என் பொண்ணை கூப்பிட முடியாது. தென்றல் அவ வரமாட்டா. அவ என் பொண்டாட்டி. என்னது ஓ பொண்டாட்டியா? அவ என் பொண்ணு. ஆஹா, உங்க பொண்ணா? கூப்பிட்டு கேளுங்க என்ன சொல்றான்னு. அவ என்ன சொல்றது? நான் சொல்றேன், என் பொண்ண உனக்கு தர முடியாது, நீ கிளம்பலாம். அத சொல்ல நீங்க யாரு? அவளை கூப்பிடுங்க. நீ யாரு மத அவளை கூப்பிட? அத உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. உங்க பொண்ணு நான் யாருன்னு சொல்லுவா. காசு பண்ண இல்லாட்டினாலும் இந்த திமிர் பொண்ண குறைச்சல. ஏய் யாருங்க? ஆமா, இவர் பெரிய மகாராசா, அங்க ஆளை கூப்பிடுறாரு. சொன்னாலும் சொல்லாட்டி நான் மகாராஜா தாண்டா, உங்களை மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது. அளந்து பேசுங்க. அங்க ஒன்னும் பிச்சை எடுத்துக்கிட்ட தெரியல. பிச்சை இருக்கலனா எதுக்கிட்ட என் வீட்டு முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? போய் உங்க வீட்டுல இருக்க வேலையை பாருங்கடா. அத இங்க இருக்க வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்க வீட்டுல இருக்க வேலையை போய் பார்க்கணும். ஐயா தெய் மொட்டா, என்னையாரம் கூப்பிட்டா என்னையாரம்டா வர்ற? கண்ட கண்ட நாயில என்ன பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஹலோ, யார பார்த்து நாயின்றீங்க? யார் என் வீட்டு முன்னாடி வந்து நின்று குலைச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களத்தான் நாயின்று. நாய்க்கு வெறி பிடிச்சா என்ன பண்ணுன்னு தெரியுமா? நாயினாலும் நன்றி உள்ளது. அதோட எங்களை சேர்க்கறீங்களா அது பெருமைதான். ஆனா உங்களை எதுல சேர்க்கனே தெரியல. பாத்தியாடா, கண்ட கண்ட நாயில என்ன பேச்சு பேசுதுன்னு பாரு. முதல்ல இவங்க 2 பேர்த்து இங்க இருந்து அடிச்சு வரட்டுடா. சரிங்கய்யா, தம்பிங்களா, உங்க 2 பேத்துக்கு என்ன வேணும்? உங்க ஐயாவோட பொண்ணு வேணும், கொடுக்குறீங்களா? என்ன திமிரா? ஆமா திமிருதான். 2 பேரும் கிளம்புங்க, இங்க நின்று கத்தக்கூடாது. தென்றல் சொன்னா ஒரு வாட்டி கேட்க மாட்டீங்க, நிக்க கூடாதுன்னு சொல்றேன்ல. தென்றல்
தென்றல் வா வெளியே, உன்னை பார்க்கத்தானே வந்திருக்கோம், வாடி. இதெல்லாம் வரமாட்டாங்க. தென்றல் உன்னைத்தான் சொல்றேன், கீழே வா. வா தென்றல். அஸ்வின் நீ போயிரு ப்ளீஸ், தயவு செஞ்சு போயிரு அஸ்வின் இங்க இருந்து. தென்றல் நீயா சொல்ற? அப்ப இத்தனை நாளா என்கிட்ட பழகினது பேசுனது எல்லாமே பொய்யா தென்றல்? போயிரு அஸ்வின். தென்றல் தென்றல். அஸ்வின் வா போலாம். இங்க எவ்வளவு நேரம் தான் மேல பார்த்தாலும் எங்க அம்மா வரமாட்டாங்க. ஒழுங்கா மரியாதையா இங்க இருந்து இடத்த காலி பண்ணுங்க. டேய் அஸ்வின், இவங்கிட்ட கோவப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல, நீ சாதாரண கூலிக்காரன். ப்ரோ தென்றல் கவலைப்படாதடா, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்கலாம்ல ப்ரோ, எனக்கு தென்றல் வேணும் ப்ரோ. அதென்ன குச்சி ஐசா கேட்ட உடனே கிடைக்கிறதுக்கு? போங்க போங்க. அஸ்வின் தென்றல், எங்க அப்பா சம்மதிக்கலைன்னா உன் கூட வந்துடுறேன்னு சொன்னேலடி, எல்லாமே பொய்யா. ஏன் தென்றல் என்ன எப்படி ஏமாத்துன? இப்படி எல்லாம் நடக்கணும் தெரிஞ்சிருந்தா உன்னை காதலிக்காமலே இருந்திருப்பேன்லடி. இப்ப நீ இல்லாம எப்படி இருக்க போறேன்? ஐயா ஐயா அஸ்வினே, என்னையா அதெல்லாம்? அம்மா அம்மா தென்றல். வேணாமியா வேணாமியா, என் பிள்ளை என்னைக்குமே கலகலன்னு சிரிச்சு தான் பார்த்துருக்கேன். இப்படி வந்து எடு விட்டு சிரிக்க அழுக விட்டுட்டாவ. அம்மா அம்மா எனக்கு தென்றல் வேணுமா? இப்ப கூட அந்த சிரிக்க வேணும்னு தானடா சொல்றேன், வேணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறவ. என்னால அவளை வெறுக்க முடியாதுமா, எனக்கு அவதாம்மா வேணும். அவன் என்ன கடையில விக்கிற பொருளாடா நீ கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதுக்கு? அவளும் உயிர் இருக்கிற ஒரு பொண்ணு தான்டா. உனக்கு இருக்க கவலையும் கஷ்டமும் அவளுக்கு இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அவங்கள பிள்ளை நீ ஏன் இப்படி அழுதியனா அவ என்ன முடிவு எடுப்பா? நீயே யோசிச்சு பாரு. அவ வேணும்னு சொல்றல, நீ தான்டா தைரியமா இருக்கணும். அதுக்காக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நீ தான் எடுக்கணும். என்னம்மா பண்றது, நான் கூப்பிட்டா வர மாட்டேன்றான். ஏய், அவ என்ன யாரும் இல்லாமையாடா இருக்கா? அப்பத்தா அப்பா வீட்டை சுத்தி ஆளு இத்தனை பேர்த்தையும் தாண்டி அவ எப்படா வருவா? நீயே நல்லா யோசிச்சு பாருடா அஸ்வின். இந்த விஷயம் தெரிஞ்சனே அவள அவங்க அப்பா என்னென்ன கொடுமைப்படுத்துறியான்னு யாருக்குடா தெரியும்? ஒருவேளை ரூமுக்குள்ளே பூட்டி வச்சு அடைச்சு வச்சாலும் வச்சிருப்பாங்கடா. அதான் என்கிட்ட சொல்லலாம்லம்மா. எப்படா சொல்லுவா? ஏண்டா உனக்கு கொஞ்ச நாள் அறிவு வேணாமா? பக்கத்துலயே ஆள் இருக்கத்துல என்ன வந்து கூட்டிட்டு போடான்னு சொல்லுவா. அவளும் பொம்பளை பிள்ளை தான்டா, அவளுக்கும் மனசு இருக்கு. உன்னை உயிருக்கு உயிரை காதலிச்சுட்டு உன்னை விட்டு போகணும்னு அவன் நினைக்க மாட்டா. பொறுமையா இரு, ஏதாச்சும் பண்ணலாம். பூங்கொடி என்னமா ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க. டேய் என்னடா இதெல்லாம்? பாருங்க எப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியான்னு. உங்க பாட்டி சிங்கம்னு பேசுறதுல வீரமா வடச்சுக்கிட்டு போனேடா, அந்த வீரம்லாம் எங்கடா போச்சு? இப்ப உட்காந்து இப்படி அசிங்கமா அழுதுகிட்டு இருக்க. அது வந்து ஆம்பளை பிள்ளை அழுக கூடாதுடா. உனக்கு என்ன அந்த பிள்ளை தானே வேணும்? வெக்கமா இல்ல உனக்கு? அப்பா அப்பா நான் இருக்கேன்டா. என் பிள்ளை இப்படி உட்காந்து அசிங்கமா அழுக கூடாது. உங்க பாட்டியே அவ்வளவு வீரமா பேசுறப்ப நான் உனக்கு துணை இருக்க மாட்டேன்னா என்ன? பொண்ணையாராவது கிண்ணையாராவது என் பொண்ணு உனக்கு தாண்டா. உனக்கு அம்மாவோ அப்பாவோ என்னைக்குமே துணையா இருப்போம். கூட்டு வாடா அந்த பிள்ளைய, என்ன நடந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன். சில குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில குட்டீஸ் அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க, அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.